இன்று ஒரு தகவலில் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் புளி செரிமானத்தை மேம்படுத்தி உடல் சூட்டை தணித்து கொழுப்பை கட்டுப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்பார்ல பார்த்தீங்கன்னா புளி சேர்த்தாலே எனக்கு பிடிக்காது, அதுல என்ன சக்தி இருக்காப்பா அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. புளியில பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீசியம், இரும்புச்சத்து அதிகம் உள்ளது. பசியை தூண்டவும், வீக்கத்தை குறைக்கவும், மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானத்தை புளி குறைக்க உதவுகிறது. என்னடா வெள்ளை வேட்டி அவசரமா ஓடுற, ஒரு கட்டுனியா புளி அதிகமா சேர்க்காதுன்னு சொன்னா கேட்டியா? நீங்க சொல்றது புரியுதுங்க. எனக்கு வயித்தால போனா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? மேல் நீர் தேக்க தொட்டிக்கு தண்ணி ஏறுதான்னு பார்க்கத்தான் போனேன், வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். புத்தர் சிலையை வீட்டில் வைப்பது மிகவும் நல்லது. இது வீட்டில் அமைதி, நேர்மறை ஆற்றல், மகிழ்ச்சி, செழிப்பை கொண்டு வரும் என நம்பப்படுது. என் தம்பி வஜ்ரம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு மதியம் சாப்பாட்டுக்கு வந்திருந்தான். தம்பி வீடு டைல்ஸ் ஒட்டினதுல இருந்தே நான் போகவே இல்லை. அதான் இப்ப போய் ஒரு வீடியோ எடுத்து உங்கள் பார்வைக்கு விருந்து வைக்கலான்னு போயிட்டு வீடியோ எடுத்தங்க. என்னடா விருந்துன்ற மருந்துன்ற, சீலிங்ல லைட் எல்லாம் கண்ணை பறிக்குது, எப்ப கிரக பிரவேசம் கேட்கறது புரியுதுங்க, எனக்கு தெரியல. கேட்டுட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு அழைப்பு விடுறேன். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி எல்லாம் சொல்றது இல்லைங்க. சவுண்டா கத்து. காக்கா பிடிச்சா கட்டிடலான்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.